ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாயத்ரி விலாக்ஸ். இன்னைக்கு சண்டே சமையல் மார்னிங்கே சூப்பராக மட்டனோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி எல்லாமே உரித்து அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தை விட மட்டனையும் ஒரு 10 விசில் போல் வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த குக்கர் கொஞ்சம் சரியில்லை, அதனால என்னுடைய குக்கர் கொஞ்சம் பொங்கல் வேற கொண்டாடிடுச்சு. அதனால கிச்சன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால இப்போதைக்கு லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுருக்கேன், அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா மட்டன் பீசஸில் வந்து கொஞ்சம் எலும்பு பீஸாக எடுத்து கொஞ்சம் சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சமைச்சிட்டு தான் ஒரு 11 மணி போல் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இவர் வந்து இந்த குட்டிக்கோண்டு இடத்துல வந்து சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்காரு. நேற்று தான் இந்த சேரே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ள வீட்டில் வந்து உட்காந்து சமை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கொண்டு வந்து இந்த சேரை போட்டாரா. நான் எப்படி உட்காந்து சமைக்கிறது, என் ஹைட்டுக்கு நான் நின்றுட்டு சமைச்சாவே எக்கிட்டு தான் சமைச்சிட்டு இருக்கேன். இதில் எங்கேருந்து உட்காந்துட்டு சமைக்கிறது சொல்லிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னா அவங்களே வந்து சரி நானே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டாங்க அந்த குட்டி இடத்துல. அதனால கொஞ்ச நேரம் அவங்க அட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நானும் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு வந்து இது வரைக்கும் நானாக வச்சது ஒரு வாட்டி தான் வச்சுருக்கேன். ஊரில் ஒரு வாட்டி வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரே வாட்டி தான் இது வரைக்கும் மட்டன் எடுத்து சமைச்சிருக்கோம். பெருசாக எனக்கு வைக்கலாம் தெரியாது. ஆனால் எங்கள் மாமியார் நல்லா வைப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்க வச்சா. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க. எங்கள் மாமியாருக்கு அந்தளவுக்கு மீன் குழம்பு வராது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து மட்டன் குழம்பு அவ்வளோ வராது. மாமியார் நல்லா மட்டன் குழம்பு வைப்பாங்க. இத்தனைக்கும் மாமியார் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்காக தான் செஞ்சு தருவாங்க. அதனால் எனக்கு அவங்க வைக்கிற டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த டேஸ்ட்லேயே வந்துருந்துச்சு. சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். நிறைய வீடியோ ரெசிபி பார்த்துருந்தேன். அவங்கவுங்க ஒன்று ஒன்று ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எது வைக்கிறதுன்னு எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. அதுலேருந்து ஒன்று ஒன்று நான் எடுத்து ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு இருந்தேன். பட் உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன வெங்காயம்லாம் லைட்டாக நச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உரிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அது ஒரு நச்சுலாம் போடல. அதுக்கப்புறமேட்டுக்கா மட்டன்லேயே வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வறுவல் வேற பண்ணேன். அது நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படி வச்சுருந்தேன்னு. 10 மினிட்ஸ் அவசர வறுவல் மாதிரி. அது காரணம் யார் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் மட்டன் குழம்பும் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். இல்லை எனக்கு மட்டன் குழம்புலாம் வேணாம், எனக்கு மட்டன் கிரேவியும் இட்லியும் தான் பிடிக்கும், எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னாங்களா. எல்லாருமே பொதுவாக இந்த தண்ணி குழம்பு, இந்த குழம்பு கூட தான் இட்லி வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக கிரேவி கேட்குறீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ சொல்லாத, நீ மட்டும் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இட்லி கூட மட்டன் குழம்பு பிடிக்குமா இல்லை மட்டன் கிரேவி பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்குள்ளே இட்லி வச்சு சாப்பிட பிடிக்காது. குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். மட்டன் கிரேவிலாம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் குழம்பு அளவுக்கு வராது. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு குழம்புலாம் வேணாம், கிரேவி தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, உங்களுக்கு கிரேவி தானே வேணும், அதுவும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தேன். இந்த நாட்டுக்கோழிலலாம் இதிலே கொஞ்சம் எடுத்து அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணுவாங்களா, அதே மாதிரி இந்த கிரேவியும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானில் நானும் ஃபர்ஸ்ட் குழம்பு தான் வச்சுட்டு இருந்தேன். 2 பேருக்குமே ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியத்துக்கும் சேர்ந்து குழம்பே வச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த குழம்பே ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். அந்த குழம்புல இந்த கறி எடுத்து கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான்ல. ஆனா அவங்க வந்து இப்போ ஒரு ரெசிபி பார்த்தாங்களாம், அந்த ரெசிபியில இருக்கிற கலர் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எங்க போறது அந்த கலருக்கு? ஏன்னா அவங்க காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறாங்க, நான் வச்சிருக்கிறது நார்மல் மிளகாத்தூள். அது போட்டால் காரம் தானே அதிகமாகும். இதில் நான் எப்படி இப்போ இவருக்கு இந்த கலரில் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபர்ஸ்ட்டு நான் குழம்பு வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கான கிரேவியை நான் அழகாக சூப்பராக வச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து அனுப்பிச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரசம் வச்சுருக்காங்க. நானுமே ஒரு வாட்டி வச்சுருக்கேன். டேஸ்ட் உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் வச்சு தரேங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன். அதுதான் சூப்பு வைக்கிறியா, அதுதானே ரசம்னு சொன்னாங்களா. இல்லைங்க, சூப்பு வேற ரசம் வேறன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சூப்பில் வந்து போடுற இன்க்ரீடியன்ட் தானே ரசத்துக்கும் போடுற, அப்போ ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ரசம் சாப்பிட்ருக்கேனேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் எது உண்மைன்னு எனக்கே தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாத்தையும் அதிலே ஊற்றிட்டு உங்களுக்கு நான் சூப் வைக்காத போது ரசம் வச்சு தரேன், இப்போ சூப்பே நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் அந்த ரசம் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் சூப்பும் மட்டன் ரசமும் ஒன்று தானான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த மட்டன்லாம் போட மாட்டாங்க, அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி ரசம் வைப்பாங்க. அப்படி நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் யாராவது அப்படி சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அது சூப்பு தானான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் குழப்பி விட்டதில் நானே குழம்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களுக்கு கிரேவி வேணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு மட்டும் எண்ணெயில் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கி
குழம்புல இருக்கிற கறிய தூக்கி அப்படியே குழம்போடயே அதில ஊத்துனா, அழகு போல வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாமே இதில போட்டிருக்கேங்க. மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டிருக்கேன். அதே டேஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில வேற எனக்கு கண்ணெல்லாம் வேற அடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சமைச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். அதனால அது ஒழுங்கா அந்த அளவுக்கு வதங்காததுனால கொஞ்சம் பச்சை ஸ்மெல் வர மாரி இருந்துச்சு. 10 மினிட்ஸ்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இத எடுத்து அப்படியே இங்க போட்டு கொஞ்சமா கார மிளகாய் தூள் போட்டிருந்தேனா, அவரு ஒரு கிரேவி வந்து இதே கலர்ல எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாருல்ல, அந்த கிரேவி மாதிரியே இருந்துச்சு. இந்த மசாலா கலர் சேர்ந்து, அதுவும் சேர்ந்து கொஞ்சம் காரமா, உண்மையாவே டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு இட்லிக்கு. அந்த ரா ஸ்மெல் மட்டும் வரலனா இன்னும் டேஸ்ட்டா இருந்திருக்கும். நான் வந்து இந்த மசாலாலாம் போட்டு எப்படியோ ஓரளவுக்கு அவர் கேட்ட கிரேவி மாரியே வர வச்சுட்டேன். அதுவும் 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிட்டேன். 2 பேருக்குமே தேவையான கிரேவி, குழம்பு 2மே ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து குழம்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அவரு வந்து கிரேவி கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டாரு. இதுல என்ன ஹைலைட்னா, எனக்கு பிசிஓடி இருக்கிறதுனால பெருசா நான் மட்டன், சிக்கன் எதுவுமே சாப்பிடுறது கிடையாது. ஃபிஷ்ஷும் எனக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனால தான் அவரு தான் சாப்பிட போறாரு. அதனால அவருக்கு புடிச்ச மாரி செஞ்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சிருந்தேன். ஆக்சுவலா மதியம் லஞ்சுக்குமே குழம்பு இன்னொன்னு வைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த குழம்பே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இல்லன்னா உண்மையாவே கிரேவி வச்சு அதோட முடிச்சிருப்பேன். பட் மதியம் லஞ்ச் ஒரு வாட்டி செய்யணும் அப்படின்றதுனால குழம்பு தனியா, கிரேவி தனியா வச்சுட்டுருந்தேன். குழம்பு வந்து அழகா சூப்பரா கொதிச்சு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போதே ஒரு மாதிரி. ஃபைனலா கொஞ்சமா தேங்காவும் ஊத்தி அத கிளறி இறக்கியாச்சு. ஆனா எனக்கு இந்த தேங்காய் ஊத்துனா தான் டேஸ்ட் நல்லா வரும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே இதுவரைக்கும் நான் வச்சதுலயே பெஸ்ட் மட்டன் குழம்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா தேங்காய் ஊத்தலனாலுமே என் மட்டன் குழம்பு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் ஊத்தி பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு தேங்காய் ஊத்தல. கொஞ்சமா தான் ஊத்தியிருந்தேன். கடைசியா 2த்துக்குமே மல்லித்தழை தூவி இறக்கியாச்சு. கறியுமே நல்லா சாஃப்ட்டா வெந்திருந்துச்சு. 2மே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து எக்கு மட்டும் பாயில் பண்ணிட்டு ரைஸ் வச்சுட்டா, இதையே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இது எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா, ஓகே இட்லி ஊத்தி அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு இட்லி கடைசியா ஊத்தியிருந்தேன். எனக்கு இந்த கிரேவி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ராஸ்மல் மட்டும் அதெல்லாம் உண்மையாவே டேஸ்ட்டா இருக்கும். இனிமே இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இந்த நாட்டுக்கோழி வறுவல், அந்த குழம்புலேருந்து எடுத்து செய்வாங்கல்ல, அந்த மாரி செய்யலான்ற பிளான்ல தான் இது செஞ்சிருந்தேன். ஆனா நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனா, என் ஹஸ்பண்டெல்லாம் சமாளிச்சு இந்த குழம்பு வச்சதுக்கு ஒர்த்து உண்மையாவே. இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த கிரேவி மட்டும் பரவால்ல, வேலை கம்மின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன்னா, உண்மையாவே அவ்வளதான். மதியம் லஞ்சுக்கும் சூப்பரா இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சிருந்தேன். அதுக்குமே கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு. அது கூட வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் உண்மையாவே சூப்பராவே இருந்துச்சு. ஃபைனலா குழம்புலாம் வச்சுட்டு இட்லி ஊத்தியிருந்தேன்ல, அப்போ வந்து ஒரு தட்டு இட்லியும் ஊத்தலான்னு சொல்லிட்டு, எப்பவுமே மோஸ்ட்லி எப்பயாவது ஊத்துவேன். இந்த குட்டியா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த தட்டு இட்லி ஊத்தி வச்சேன்னா, சூப்பரா அது தட்டு இட்லி மாரியே வந்துரும். அதே மாதிரி இப்பவும் பண்ணலான்னு நெனச்சது தப்பா போச்சு. ஏன்னா, அது வந்து எப்பவுமே அழகா நின்னுக்கும் நடுவுல நிக்க வச்சா. இன்னைக்குன்னு பார்த்தா அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நிக்கவே இல்ல. இப்டி இப்டி ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் நெனச்சேன் அது வேணாம் எடுத்துரலான்னு கூட. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 5 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அது நின்னுடுச்சு. சரி ஓகே சூப்பரா ஒரு தட்டு இட்லியும் சாப்பிட போறோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தா, அங்க தான் நான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன்ற மாரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா அந்த மாவு கூடயே கொட்டி, அந்த ஒரு இட்லி மட்டும் வேகவே இல்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஒரே இட்லிக்காக மறுபடியும் அந்த இட்லி தட்ட மூடி வேக வச்சேன். என்னதான் இவ்ளோ கலவரங்கள் நடந்தாலும், இவ்ளோ கலவரங்களுக்கு நடுவுலயும் சமைச்சு முடிச்சுட்டு, ஃபைனலா இந்த இட்லி கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது தான் அந்த சண்டேவே ஃபில் ஆச்சு. ஆனா, என் ஹஸ்பண்டுக்கு அந்த கிரேவி கூட இட்லி வச்சு சாப்பிட்டோனே தான் சண்டே ஃபுல் ஆச்சு. எப்படியோ 2 பேரும் சூப்பரா ஆசைப்பட்ட மாரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்க சண்டே என்ன சமையல் செஞ்சீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.